ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு வியாதிக்கு மனோரீதியாக நமக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. அதை பதஞ்சலி மகர்ஷியுடைய யோக சூத்திரத்தில் மனதை எப்படி செம்மையாக வச்சுக்கிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி நம்ம மனதை செம்மையாக வைத்துக்கொண்டு இந்த யோக கலைகளையும் பயின்றோம் அப்படின்னா நமக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கிடுவோம். இரத்த அழுத்தம், நிறைய நபர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், அதிகமான இரத்த அழுத்தம், ஹை பிபி, லோ பிபி இருக்கின்றது. இந்த பதஞ்சலி மகர்ஷியுடைய யோக சூத்திரத்தில் நம்ம நன்றாக உற்று நோக்கும் பொழுது மனிதன் அப்படின்னாலே மனதை இதயத்தில் வைத்து வாழ்கின்றவன் மனிதன். எப்பொழுதும் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சு உள்ளே சென்று ஒவ்வொரு மூச்சு வெளியே வரும் பொழுதும் அந்த மூச்சை விழிப்போடு கவனத்தோடு மகிழ்ச்சியாக உற்சாகமாக அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரீத்திங் உள்ளே போகும்போது ஆனந்தமாக உள்ளே போகணும், மகிழ்ச்சியாக வெளியே வரணும். அப்படி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம் அந்த மாதிரி பிரச்சனையே வராது. இதயம் பாதுகாக்கப்படும், நமது ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ரெஷர் வர்றதுக்கு அதிக காரணமே டிப்ரெஷன், டென்ஷன், கோபம், பதட்டம். அந்த நிகழ்காலத்தில் நம்ம மனசை வைக்கலை. இப்போ இன்றையிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பதற்கு முயற்சி எடுக்கணும். நீங்கள் கேட்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எப்படி சார் அதை நம்ம மகிழ்ச்சியாக எடுக்க முடியும்? என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இயற்கையிட்ட அப்படியே விட்டுருங்க, கடினமாக உழைங்க. ஆனால் மனதில் ஒரு டிப்ரெஷனோ பதட்டமோ அழுத்தமோ இல்லாமல் நம்ம அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், அடுத்தவர் என்ன சொல்கிறாரு, மூச்சில் கவனம் செலுத்துதல். நம்ம எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் மூச்சில் கவனம் செலுத்துதல். அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து ஆழ்ந்த மூச்சு வெளிவிடுதல். நல்லா மூச்சை உள்ளே எடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடணும். இதெல்லாம் யோக பயிற்சிகளாக கொடுத்துருக்கிறாரு. இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மனோரீதியாக நம்ம மனதில் ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தம் கிடைக்கும், நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இது ஒரு நாள் பயிற்சி இல்லை, நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக 1 வருடம் 2 வருடத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுதும் மகிழ்ச்சியாக உள்ளே இழுப்பீங்க, மகிழ்ச்சியாக வெளியிடுவீங்க. அப்போ நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்ம உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி பிரச்சனைகளே வராமல் வாழ முடியும். நம்ம முத்திரைகள் செய்யும் பொழுதே அதோடு சேர்த்து நமது மனதையும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம ப்ரெஷர் நார்மலாக இருக்கிறதுக்குரிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். அந்த முத்திரைகளோடு சேர்ந்து ஏற்கனவே இப்பொழுது பதஞ்சலி மகரிஷியுடைய யோக சூத்திரத்தில் கூறிய இந்த சூத்திர விதிமுறைகளையும் மனதில் நம்ம நன்றாக ஆழ பதிய வைத்து மனதையும் பக்குவப்படுத்திட்டோம்னா நிச்சயமாக இரத்த அழுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து பண்ணுறோம். வயதானவர்கள், மிகவும் வயதானவர்களும் அழகாக ஒரு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ள போயிடணும். இப்போ ஆழ் மனசில் நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. நான் மனநிறைவோடு திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சில் கவனம் செலுத்துதல். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் 1 நிமிடம் அப்படி கூர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகும்போது அந்த மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு போகட்டும். மூச்சு வெளியே விடும்போது உங்கள் உணர்வு மூச்சோடு சேர்ந்து மெதுவாக வெளியே வரட்டும். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ள மூச்சோடையே உள்ளே போகிறோம், மூச்சோடையே உணர்வை வெளியே கொண்டு வரோம், மூச்சில் கவனம் செலுத்துகின்றோம். இப்போ சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு திருப்தியாக இருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வை அப்படியே ஆழ் மனதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மூச்சை மட்டும் அமைதியாக மூச்சு உள்ளே போகும்போது உங்கள் உணர்வு மூச்சோடு சேர்ந்து மேலே போகட்டும், மூச்சோடு சேர்ந்து வெளியே வரட்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை. தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தோள்பட்டை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம், மனக்கண்ணால் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுவாதிஷ்டானத்தில் தியானம் பண்ணிவிட்டு அப்படி மீண்டும் உங்கள் உணர்வு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதாரத்திலே உங்கள் உணர்வு வச்சுட்டு கண்ணை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. இப்போ மீண்டும் நம்ம தியான முத்திரை பண்ணுறோம். இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நான் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் மகிழ்ச்சியாக ரசித்து அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதிலே உங்கள் உணர்வு வைங்க. மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, உங்களது உணர்வு அதோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உள்ளே போட்டோம், அதோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வெளியே வரட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன ஒரு நாடி சுற்றி இடது கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயே மூச்சை உள்ளெழுத்து லெஃப்ட்லேயே மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இந்த மாதிரி 3 5 முறை பண்ணிக்கணும். அப்படி மாற்றிக்கோங்க. ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸேல்.
5 முறை மாற்றிக்கோங்க. ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை. மூச்சை மட்டும் ஒரு 30 வினாடி அப்படி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், திருப்தியாக இருக்கின்றேன், மனநிறைவோடு இருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சையும் நான் விழிப்போடு கவனித்து கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரத்தில் ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் ஒவ்வொரு மூச்சையும் விழிப்போடு அதை உற்று நோக்கி வாழ்ந்தால் நிச்சயமாக நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். அப்போ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த முத்திரையும் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.